வணக்கம் மக்களே, 27வது விலாக் உங்களை வரவேற்கிறேன். இது சாட்டர்டேயோட விலாக். இது காலையிலே எங்கள் அம்மா துணி மடிக்க விட்டாங்க. என் கபோர்டுக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோ அப்படின்னாங்க. சரி பரவாயில்லன்னு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணின்னு இருந்தேன் என் கபோர்டை. அது துணி நிறையா இருந்தது என்னது. சரி எல்லாத்தையும் உட்காந்து மடிச்சுன்னு இருந்தேன். அதை மடிச்சுட்டு எங்கள் அக்காவுக்கு அங்கே ஃபங்க்ஷன் இருந்தது, பூ வைக்கிற ஃபங்க்ஷன். அதை மாட்டுறதுக்கு அதுக்கு போயிட்டேன். அது ஆனாலும் இருக்கணும்னாங்க. ஆனால் நான் ஜிம்முக்கு ஓடி வந்துட்டேன். நடுவில் ஜிம் போயே தீர்வேன்ட்டு ஒரு மோட்டிவேஷனில் ஓடி வந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி டியூஸ்டே வேறு ரெஸ்ட்டே விட்டேன், சண்டே கண்டிப்பாக ரெஸ்ட்டே விட்டுருவேன்ட்டு சாட்டர்டே கண்டிப்பாக வந்துடணும்னு வந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அங்கே ஏதோ தண்ணி பிரச்சனையாக அசோசியேஷனில் தண்ணி இல்லைன்ட்டாங்க. தண்ணி வர்றதுக்கு 7 மணி ஆயிரும்ட்டாங்க. நான் அன்றைக்கி சீக்கிரம் போயிட்டேன், ஒரு 4 மணிக்கா. கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னால் தண்ணி இல்லாமல் என்னால் ஒர்க் அவுட்டே போட முடியாது. சரி அதனால் லெக் டே ஒரு 3 கிளாஸ் மட்டும் போட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா வாட்டர் இல்லாமல் என்னால் கிளாஸே போட முடியாது. நீங்கள் கேட்கலாம் வெளியில் வாங்கி குடிக்கலாம்லன்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, அதுக்கு வேறு இல்லைன்ட்டு என்னை கற்றுவாங்க. ஸோ நான் சீக்கிரம் முடிக்கணும்னு 3 கிளாஸ் தான் போட்டேன் அன்றைக்கி அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு ரெடி ஆகிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன். எங்கள் அக்கா அப்போ தான் ரெடியாக இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் எடுத்துகிட்டு எங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருந்தேன். அங்கே போனால் நீ இங்கே கொடுக்குறதா சாப்பிட்டே ஆகணுன்ட்டு என்னை சாப்பிட வச்சிட்டாங்க. சப்பாத்தி இட்லி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு வெளில போகலான்னு கூட்டின்னு வந்துட்டானுங்க. பெசன் நகர் போயிருந்தோம், கத்திப்பாரா போனோம். இங்கேயும் ஆல்ரெடி செம்ம டயரில் இருந்தேன். ஆனாலும் இவனுங்க வந்தே ஆகணும்னு இவனுங்களும் கூட்டின்னு வந்துட்டானுங்க வீட்டுக்கு வந்துட்டு. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 1:30 ஆயிடுச்சு. 1 to 2 o'clock ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது, ஆனாலும் அது லீவுனால இருந்தேன். நீங்கள் ஜிம்முக்கு ரெகுலராக போகிறீங்கன்னா இந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா நான் வீக்கெண்ட் மட்டும்தான் இருப்பேன்.